ஹாய் ஆல். குட் மார்னிங். நம்ம டேரெக்டாக கண்டுக்குள்ளே போய்க்கலாம். இப்போது நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ ப்ரே பண்ணுங்கள். அது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு, இல்லை இந்த யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. பட் ப்ரே பண்ணுறதுனா எந்த மாதிரி ப்ரே பண்ணுறதுனா, காமனாக நம்ம ப்ரே பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், நான் பணக்காராகணும், நான் வீடு கட்டணும், இல்லை நான் பைக் வாங்கணும், அந்த மாதிரி காமனாக ப்ரே பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு அந்த டைமில் எக்ஸாக்ட் என்ன தேவையோ உங்களோட ப்ரீவியஸ் செல்ஃபிலிருந்து உங்களோட அப்டேட் வெர்ஷன் செல்ஃபை நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு டான்ஸ் நல்லா வரணும், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் நல்லா வரணும், இல்லை ஒரு நல்ல திறமையை பேசணும், இல்லை திறமையை பாடணும் அப்படிங்கிற செல்ஃபில் நீங்கள் ரொம்ப அந்த ஸ்கில் உங்களுக்கு தேவை. அந்த ஸ்கில் கிடச்சிதுன்னா நீங்கள் இன்னும் லைஃப்பில் மேலே போவீங்க. அதனால தான் இப்போ நீங்கள் தடுமாறி நின்றுருக்கீங்கன்னா, நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது, இப்போ நல்லா பேசிகிட்ருக்கேன், நல்லா இங்கிலீஷ் பேசிகிட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறனால என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் எனக்கு கிளாப் பண்ணுறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் செல்ஃபை ரொம்ப அப்கிரேடாக நினச்சி கிளாப் பண்ணுற மாதிரி, ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி நினச்சி ப்ரே பண்ணி, அதை இமேஜின் பண்ணி, அதை ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். அது நடக்கும்போது உங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் உங்களுக்கு அது மைனஸாக இருக்குது, உங்களோட அப்டேட் வெர்ஷனில் அது உங்களுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் நீங்கள் எக்ஸாக்டாக கடவுள்கிட்டையோ இல்லை யூனிவர்சிட்டியோ நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணணும். பட் இந்த இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் அது வந்தால் என்ன வராட்டி என்னங்கிற ஒரு லாஜிக்கில் நீங்கள் பாட்டு கண்டினியூஸாக ஒர்க் போட்டே இருங்க. ஒரு நாள் உங்களையே அறியாமல் அது உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு மூலம் நிறைய பணம் வரும். அந்த பணம் மூலமாக உங்களுக்கு வீடோ காரோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற மரியாதையோ எல்லாமே தானாக வரும். ஸோ உங்களோட பர்சனல் க்ரோத்தில் உங்களுக்கு எது மைனஸ் இருக்கோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதை டெவலப் ஆனதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாமே தானாக நடக்கும். ஸோ அது மட்டும் ரொம்ப கான்சியஸாக எப்போவுமே எஃபோர்ட் போடுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. ப்ராசஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி தோனி சொன்ன மாதிரி. யா, தேங்க்யூ.